குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பவதாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவ எப்பவுமே சின்ன உடம்பு சித்தொடம்புன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தொடம்புன்னு சொல்லுவோம். சின்ன ஃப்ரேம் அவளுக்கு அதனாலதான் பின்னால கூட இப்போ அவளுக்கு அந்த குறைபாடு மெலிஞ்சாயிட்டு வர்றது கூட கண்டுபிடிக்க முடியல. முதல் அறையில பவதாரணி அந்த ஜனாதிபதி வாங்கின அந்த சர்டிஃபிகேட் அதை நல்ல அழகாக ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க. அவன் புகைப்படம் ஜனாதிபதியிலிருந்து வாங்குற படமும் அந்த வீட்டில் மாட்டியிருப்பான். அதெல்லாம் ரொம்ப பெருமை. பொண்ணு அந்த பாட்டை தான் பாடிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் விலகாமல் ஒரு அர்த்தத்தோடு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மகள் தான் பவதாரிணி. அந்த இரத்த அணுக்களில் உள்ளே இருக்கிற அந்த இசை என்ற விஷயம் அந்த குடும்பத்தை எல்லாரையுமே இழுத்துடுச்சு. எப்படின்னா பவதாரணி அவங்க அம்மால இந்த கிளியெல்லாம் அந்த தோல்ல உட்காந்து பாருங்க, அந்த மாதிரி தான் பவதா அவங்க அம்மா கிட்டேயே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே இருக்கும் எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்றாங்க. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. பவதாரணி என்னும் இனிய ராகம் காற்றோடு கலந்து ஒரு வாரம் ஆகியும் இன்னும் மனது சமாதானம் அடைய மறுக்கிறது. இந்நிலையில் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறோம். ஜெயந்தி அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் அண்ணன் ஏஎல் சீனிவாசன் அவர்களின் மருமகள். இளையராஜா குடும்பத்தோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர். சொல்லப்போனால் இளையராஜாவின் மனைவி ஜீவாவும் ஜெயந்தியும் ஆத்மார்த்த தொழில்கள் உயிர் தொழில்கள் என்றே சொல்லலாம். இந்நிலையில் ஜெயந்தி பவதாரணி பற்றிய பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வாவ் தமிழா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்பவுமே சந்தோஷமான தருணத்தில் தான் நம்ம சந்திப்போம். ஆனால் இந்த தடவை ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வுக்கு அப்புறம் நாம் வாவ் தமிழா நேயர்களை சந்திக்கிறோம். சொல்லப்போனால் ஆரம்பத்தில் உங்களை நான் பேச கூப்பிட்ட போது கூட நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிற காரணம் உங்களால் அதை பேச முடியல. என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. சமாதானம் அடைய முடியாத ஒரு சோகம் தானே அது. ஆமாம். நீங்கள் ராஜா குடும்பத்தோடு எத்தனை வருஷம் பழக்கம் அது? இதுக்காக நான் ஏன் பேசுகிறேன்னா எல்லாருமே விருப்பப்படுறாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்குமே தமிழகத்தில் இந்த இசை பிரியர்கள் இன்னும் இந்த செய்தியை ஏற்றுக்க முடியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும். அதற்காக தான் இந்த உண்மை. பல செய்திகள் குறைவாக தான் வருது. இன்னும் முழுமையான செய்திகள் உங்களை மாதிரி ஆட்களை கேட்டால் தான் வரும். அவங்கெல்லாம் பவதான்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. பவதாவுடைய ரொம்ப சின்ன குட்டி பொண்ணாக இருக்கிறதுலேருந்து நீங்கள் அந்த குடும்பத்தோட பழக்கம் இல்லையா? எப்படின்னா அன்னக்கிளி தான் உங்களுக்கு தெரியும், இளையராஜா அண்ணனின் முதல் படம். பஞ்சு அருணாச்சலம் என்னுடைய மைத்துனர். அதாவது என்னுடைய மாமனார் ஏஎல் ஸ்ரீனிவாசனின் மூத்த சகோதரர் கண்ணப்பன், அவருடைய மூத்த மகன் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். பஞ்சு அருணாச்சலம் உங்களுக்கு தெரியும் அவர் எத்தனை பரிணாமத்தில் அவர் திரை உலகத்தில் பரிமளித்தார் என்று. அது மாதிரி அவருக்கு தெரியும் யாரிடம் என்ன விஷயம் இருக்கு, அவங்கள கை தூக்கி மேலே தூக்கணும் அப்படின்னு அந்த ஆற்றல் அவரிடம் இருந்தது. அவர் உங்களுக்கு தெரியும் ஒரு கதை, திரைக்கதை, சோமனி அவர் தெரியும். அப்படி பாட்டு எழுதுவாரு, திரைக்கதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நல்ல வசனம், நிறைய விஷயங்கள். அப்படிப்பட்ட என்னுடைய மைத்துனர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தான் இந்த மண்ணுக்குள்ள இருந்த வைரத்தை வெளியே கொண்டு வந்தது அப்படின்றது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அந்த குடும்பத்துல இருந்து 2 பேரு இந்திய ஜனாதிபதியிடம் போய் பரிசு வாங்கினார்கள்ன்றதே எங்களுக்கு இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி. இது 1976 அந்த வாக்குல தான் அந்த அன்னக்கிளி படம் வந்தது. அப்பதான் அவங்க ராஜா அண்ணன் குடும்பம் நீங்க சென்னையில செட்டில் ஆனாங்க. அப்ப நான் பஞ்சு அருணாச்சலம் அவரை வீட்டுல தான் நான் இந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கேன். எல்லாருமே நான் சந்திச்சிருக்கேன். அந்த வீட்டு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ என்றைக்குமே ராஜா அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் வீட்டிற்கு முதல் மரியாதை கொடுப்பவர். அவர்கள் வீட்டு எல்லா நிகழ்வுக்கும் ராஜா அண்ணனும் ஜீவா அவர்களும் 2 பேரும் அவங்க வீட்டு திருமணங்கள் தான் அவருக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை,
அவங்க மீனா அச்சிக்கு, அதாவது பஞ்சவரணாச்சலம் அவங்க மனைவி, அவங்களுக்கு எல்லாம் வச்சு பூ பழங்கள் எல்லோடும் தட்டோட இந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை அங்கத்தினரும், கார்த்திக் ராஜா, யுவன், அப்புறம் பவதாரணி எல்லாரும் போய் அவர்களிடம் அந்த முதல் பத்திரிகையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவது வழக்கம். இந்த மாதிரி நான் எல்லாம் அவங்க வீட்டில் பஞ்சவரணாச்சலம் டி நகரில் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சும் போது நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி நிறைய இந்த அப்படியே எங்களுக்குள்ள அப்போ ஒரு கூட்ட இல்லத்தரசிகள் கூட்டம் அந்த வீட்டில் சேரும். இந்த மாதிரி அவங்க பாரதி ராஜா ஒய்ஃப் அவங்க வருவாங்க, சிவி ராஜேந்திரன் ஒய்ஃப் வருவாங்க, அப்புறம் அவங்க பாஸ்கரோட, இப்படி இந்த இல்லத்தில் அப்படியே நாங்கள் அப்படியே அந்த ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அப்படியே நானும் ஜீவாவும் பழக ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நட்பு இவ்வளவு திக்கா வலுவாக இருக்கும் அப்படின்றது நானே எதிர்பார்க்கலை. அந்த மாதிரி ரொம்ப ஜீவா அவர்கள் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர்கள். அவங்க தனிப்பட்ட குவாலிட்டிஸ்னால் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, அவங்க 11 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் மரணம் எய்தினார்கள். அப்பொழுது கூட என்கிட்ட ஒரு கட்டுரை கேட்டார்கள். ஒரு பிரபல வார பத்திரிகை அந்த கட்டுரை நான் எழுதினேன். அதில் படிச்சிருக்கீங்க. அதில் நான் அவருடைய குணாதிசயங்களை நான் ரொம்ப விவரமாக சொல்லியிருந்தேன். மதுரையில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த அந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு ஆர்டிஸ்டிக் டேஸ்ட் அப்படி வந்ததுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க ரொம்ப வித்தியாசமாக எல்லாத்தையுமே யோசிப்பாங்க, பார்ப்பாங்க. ஒரு தடவை அவங்க இட்டாலி எங்கேயோ பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அந்த வெள்ளை பளிங்கு தூண்கள் நிறைய இருக்கும். இட்டாலியை பார்த்து என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டு முகப்பில் இந்த மாதிரி இந்த தூண்கள் பளிங்கு தூண்கள் வைக்க வேணுமே எனக்கு ஆசைன்னு. அப்புறம் என்னடா இப்படி ஒரு பெக்யூலியராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ரொம்ப பக்தி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்னோட நீ வரியா, நம்ம போய் வெளியே போய் இந்த கல்லுகள் மார்பிள் ஆர் கிரானைட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா எல்லாம் தான் வீடெல்லாம் முடிச்சுட்டியே, அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கே இப்போ நீ கல் பதிக்கணும்னு விருப்பப்படுற அப்படின்னு நான் கேட்டேன். சொல்லும் பொழுது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, என்னோட பூஜை அறையில் இந்த செவுரெல்லாம் மஞ்சள் பூசிய கற்கள் பதிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது ஒரு வித்தியாசமான சிறுமதி, இப்படி தோணுச்சு ஜீவாக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ அந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஒரு முறை சொன்னாங்க என்கிட்ட, என்னோட பேரனுக்கு முதல் பர்த்டே வருது, வித்தியாசமாக கொண்டாடும், கடலுக்கு நடுவில் அங்கே ஒரு சின்ன அங்கே போய் கேக் வெட்டலாமா, ஒரு கப்பல்ல போய் அப்படின்னு, கார்த்திக் ராஜாவோட மகனுக்கு. நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட சிந்தனையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு இந்த கலை அம்சம் பிறந்தே ஒரு மியூசியம் போலதான் இருக்கும். அந்த வீட்டு நிலப்படியே ரொம்ப அழகா இருக்கும். அதை அந்த நிலப்படியை அலங்கரிப்பதில் அவங்க ரொம்ப விசேஷமா ஆசைப்படுவாங்க. அப்பெல்லாம் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் தாமரை மலர்களை கோர்த்து அவங்க தொங்க போடுவாங்க. அப்புறம் ஒரு அம்மன் சிலை இருக்கும், அதுக்கு தினமும் அதுக்கு சீலை மாற்றுவார்கள் அம்மனுக்கு. அப்படியே அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு வித்தியாசமான நம்மளுக்கே ஒரு அதிர்வு அலை நம்ம கிட்ட தோன்றும். அந்த மாதிரி ரொம்ப கிளீனா நீட்டா அந்த மாதிரி அழகா அதெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படி ஜீவாக்கு இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமான ஆசனைகள். நல்ல ஒரு குடும்ப பாங்கான பெண்மணி. எப்படி இந்த சிட்டி லைஃப் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப எல்லாமே புதுசு. ஏன்னா அவர் 24 மணி நேரத்தில் தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வர்றது. அப்போ அது ஸ்டுடியோ லைஃப், இந்த சினிமா லைஃப் எப்படி அடாப்ட் பண்ணுறது, அவங்களுக்கு சாப்பாடு தயாரித்து அனுப்புறது, இது எல்லாமே ரொம்ப பாங்காக பார்த்துக்கிட்டாங்க. முருகேசன் சீட்டு ஒவ்வொரு கல்லும் எல்லாம் அவங்க பார்த்து வச்சு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே அவங்களோட கைவண்ணம் தான் நான் சொன்னேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியும் இந்த அந்த எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக்காக என்ன மாதிரி ஒரு ரசனையை தன்னுக்குள்ளே அவங்க வளர்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த அவங்களோட பூஜை அறை இந்த ரூம் அளவு பெரிய அறை. அது மூகாம்பிகை, உங்களுக்கு தெரியுமா, அவர் ராஜா அண்ணன் மூகாம்பிகை மேலே, அந்த அம்மன் மேலே ரொம்ப பற்று உடையவர். அதெல்லாம் இருக்கும். அதில் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, அது என்னால் என்னன்னா, அந்த வீடு கட்டி அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணும் பொழுது ஒரு அம்மன் முகம் கிடைத்ததாம். ஓஹோ. சொன்னீங்க என்கிட்ட சொல்கிறாங்க,
இது மாதிரி எனக்கு ஒரு அம்மன் முகம் கிடைச்சது, தகடு மாதிரின்னு. அப்படி சொன்னோம். ஐயோ நான் சொன்னேன், ஐயோ பாரு ரொம்ப சந்தோஷம், எப்படியும் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் பூஜாரையில் வச்சு பூஜிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு அவங்க சொன்னது நினைவு இருக்கு. நிறைய அவங்க கனவுகள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் சொல்லணும், ஒவ்வொரு குழந்தைகளையும் எப்படியெல்லாம் செட்டில் பண்ணணும், எப்படி வந்து இந்த மியூசிக்கல், எங்களுடைய குடும்பம் மியூசிக்கல் குடும்பம், அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் வந்து எப்படியெல்லாம் நாங்கள் வந்து இந்த குழந்தைகளை வந்து வேற எதற்குமே அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் கிடையாது. சென்னைக்கு வந்துட்டோம், நிறைய படிக்கணும், பட்டம் வாங்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், வக்கீல் ஆகணும், அப்படி என்ற எல்லாமே அந்த இசையை நோக்கியே பயணித்த குடும்பம். அவங்க குடும்பத்திலே ராஜா அண்ணன், கங்கை அமரன். ஆக்சுவலி கங்கை அமரன் அவங்களுடைய மனைவி கலாவதி வந்து என்னோட ஸ்கூல்ல படிக்கும்போது என்னோட ஒரு வருஷம் சீனியர். அதனால எனக்கு அவங்க நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஒரே கொண்டாட்டம், சிரிப்பு, அதை எல்லாமே. அது வந்து அந்த மாதிரி அந்த குழந்தைகள் வந்து இந்த இசை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் எல்லாமே வந்து அந்த இசையை பின்னணியாக கொண்டு தான் எல்லாமே இயங்குது அந்த குடும்பத்தை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது அண்ணன் பாஸ்கரன் இருக்காங்க, அவங்க கூட சம்பந்தம் பண்ணிக்கிறது மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் மகளை தான் திருமணம் பண்ணிக்காங்க. அதாவது இவங்களுடைய தொப்புள் கொடி பந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறாப்புல அந்த மியூசிக் அப்படின்றது தேடி போடுறதும் அந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களே தான் தங்களுடைய துணையும் சேர்ந்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளோட வளர்ச்சிக்கு அதை எல்லாமே. ஏன்னா அவர் ராஜா அண்ணன் வந்து மியூசிக் என்ன முடியாது, அவர் கிரியேட்டிவ் சைடில் இருக்கிறாரு. அதனால அவர் ஏதோ ஒரு வேற ஒரு நிலையில வேற ஒரு இதில் தான் அவர் இருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த வீட்டை எல்லாமே பாங்கா பார்த்துக்கிட்டது. எவ்வளவு பேர் வருவாங்க, ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, டைரக்டர்ஸ் வருவாங்க, நடிக்கிறவங்க கால் ஷீட் வாங்குறதுக்கு, சோ மெனி சினிமா ரிலேட்டட் இதே வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே அவங்க ரொம்ப பாங்கா கவனிக்கிறது. நிறைய வந்து எனக்கு எப்படின்னா அவங்க ரொம்ப வந்து கடவுள் பக்தி ரொம்ப ஈடுபாடு உள்ளதான் போயிடுச்சு. எனக்கு அது ஞாபகம் அவங்க சொல்லி, டி நகர்ல இருக்க திருப்பதி தேவஸ்தானம் அந்த கோயிலுக்கு கூட முதல் மாலை அனுப்பிச்சிடுறாங்க. முதல்ல அந்த குடும்பத்துல இருந்தவங்க அங்க அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் நிறைய வந்து ஜீவா அவர்களை அந்த வீட்டுல இந்த டி நகர் நீங்க சொல்ற முருகன் சிட்டில நிறைய ஹோமங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். விநாயகருக்கு நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேருவோம். எப்பவுமே நாங்கள் சேர்றது ஒரு சந்தோஷமான தருணங்கள் தான். சின்ன பொண்ணு இல்லை, ஆமாம், குழந்தைகிட்ட செல்ல ரொம்ப செல்லம் காட்டுவாங்களா, அது படிப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்னு இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்கள வந்து நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. அந்த குழந்தை வந்து நல்ல பள்ளிக்கூடம் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. பவதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவ எப்பவுமே வந்து சின்ன உடம்பு, சித்தொடம்புன்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தொடம்புன்னு சொல்லுவோம். சின்ன ஃப்ரேம் அவளுக்கு அதனாலதான் பின்னால கூட இப்போ அவளுக்கு அந்த குறைபாடு வந்து அவள் வந்து மெலிஞ்சாயிட்டு வர்றது கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ எப்பவுமே அப்படியே தான் சின்ன ஃப்ரேம் அப்படிதான் இருக்கும். அது மாதிரி அதை வந்து நான் பார்த்துருக்கேன். எல்லா விசேஷ தினங்களிலும் தன்னுடைய ஒரே மகளுக்கு அவங்க வந்து நல்ல பட்டு கட்டி, தலை நிறைய பூ வச்சு, மை தீட்டி, அது அப்படியே அந்த அவளை வந்து அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. அதே போல அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல, இந்த குடும்பத்திற்கு, அண்ணன் குடும்பத்திற்கு வந்து ரொம்ப இந்த ரிலீஜியஸ் சைடு இதெல்லாம் ரொம்ப இது பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ரொம்ப நாட்டம் போக போக அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. நவராத்திரி கொலு வைக்கிறதுன்றது பழக்கம் கிடையாது. அது இப்போ வரலட்சுமி விரதம் செய்யறதும் பழக்கம் கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஜீவா. அதனால வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி எல்லாரையும் கேட்டாங்க, இந்த மாதிரி நவராத்திரி, ஆமாம் பெண் குழந்தை பவதாரிணிலாம் இருக்கிறாங்க, பெண் குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக கொலு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல இந்த முருகேசன் ஸ்ட்ரீட்டில் தான் முதல்ல கொலு வைக்க ஆரம்பித்தாங்க. இது கூட வந்து எல்லாம் சரியாக நடக்கணும், எதுவும் தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அந்த கலசத்தை எடுத்து வைத்தது வந்து நம்ம சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுடைய தாயார் பட்டம்மாள் அம்மாள் தான். அவங்களுக்கு வந்து அந்த முதல்ல அவங்க நல்ல கட்டுக்கழுத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, சுமங்கலி, அவங்க தான் வந்துட்டு அந்த கலசத்தை எடுத்து அவங்க முதல்ல வச்சது அவங்க தான். அப்புறம் அதே போல வரலட்சுமி விரதமும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவங்க அந்த மாதிரி பெரிய
மூத்தவங்களை வந்துட்டு அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க தான் எல்லாமே எடுத்து பண்ணாங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மனசுல சந்தோஷம் அந்த குடும்பத்துல, இன்க்ளூடிங் நம்ம அவதாரணி சொல்றேன், அந்த நவராத்திரி டைம்ல 9 நாட்கள் வரும் பொழுது அந்த குடும்பம் குதூகலிக்கிறாங்க பாருங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே வாசலில் வாழை மர தோரணம் கட்டி, அப்புறம் வந்து அந்த கொலுபம் படிகள் வச்சு அடுக்கி, அது கூட ரொம்ப அருமையா இருக்கும். அந்த விளக்கெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்சி மகா பெரியவருடைய ஒரு சிலை, அந்த நம்ம புள்ள போகும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாப்புல அப்படி அது இருக்கும். அதனாலதான் ஆக்சுவலி அண்ணனுக்கு வந்து ரொம்ப மகா பெரியவர் மேல ரொம்ப ஈடுபாடு. அதனால தன்னுடைய மகனுக்கு யுவன் சங்கர் ராஜான், அந்த அவர் பெரியவர் பேர் இருக்கணும், சங்கர் என்ற இடையில அவர் சேர்த்தாருன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 9 நாட்களும் அப்படியே ரொம்ப அருமையாக இருக்கும். வர்றவங்களுக்கெல்லாம் அது வந்து ஜீவா அவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன இது முடிச்ச உடனே ஒரு நல்ல ஒரு பிரீஃப் ஒரு சாப்பாடு போடுவாங்க, கொடுப்பாங்க எல்லாருக்கும். அப்போ வந்து அது மாதிரி எல்லாருக்கும் அது மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து அது ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ அந்த 9 நாளும் அதுவும் ராஜா அண்ணன் கூப்பிடுறாருன்னு சொன்னா பிரபல பாட்டு வருங்க. எல்லாருமே வந்து அங்கே பாடியிருக்காங்க. அந்த மாதிரியே அந்த வீடு அமைக்கப்பட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீடு கட்டும் போதே அப்போ கூட என்கிட்ட அவங்க சொன்னாங்க, பாம்பேலேருந்து எங்கேயோ வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் தான் வந்து அந்த வீடு அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த முன்னால் போகும் பொழுது ஒரு பெரிய அந்த லாபி மாதிரி, அந்த போர்ட்டிக்கோ, அப்புறம் லாபி, அப்புறம் ஒரு பெரிய ஹால், அதுக்கு அடுத்த ஹால், வாசல்ல விநாயகர் சிலை, அது எல்லாமே வந்து எல்லாமே அவங்க இதெல்லாம் நினச்சி தான் அவங்க வந்து அப்படி கட்டியிருப்பாங்க. கச்சேரி பண்ணுறதுக்கு அளவுக்கு அப்படியே அங்கே ஒருத்தர் உட்காந்து கச்சேரி பண்ணால் பின்னால் அந்த பக்கம்லாம் திறந்தா ஈவன் தோட்டத்தில் உட்கார்ந்து நம்ம பார்த்து கேட்கலாம். அந்த மாதிரி அதுதான் நான் சொன்னேனே, எல்லாமே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்து 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 பண்ணது. அப்புறம் ஒவ்வொரு திருமணம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. MRC நகர் அந்த திருமண மண்டபத்தில் யுவன் திருமணம் நடந்தது எனக்கு நல்லா இருக்குது. அப்போ தான் என்கிட்ட அந்த யுவன் அது எனக்கு நல்லா ஞாபகம். என்னென்னா அப்போ வந்து கஸ்தூரி ராஜா டைரக்டர் அவர் இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அப்போ வந்து ஜீவா அவர்களை என்ன கூப்பிட்டு, ஜெயந்தி உனக்கு இது தெரியுமா, இவரும் நானும் ஊரில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒன்றா படித்தேன், என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒன்றா நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக அர்த்தமான விஷயத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் ஒரு பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் விலகாமல் ஒரு அர்த்தத்தோடு அவர்கள் செய்யும், ஜீவா அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மகள் தான் பவதாரிணி. அந்த குழந்தை வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த இம்பேக்ட், இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க ஆங்கிலத்துல, இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து அந்த டிசிப்ளின், அதாவது அந்த டிசிப்ளின், அப்பா கிரியேட்டிவ் சைடு சிந்தனையிலே எப்போ இருப்பார். இன்னைக்கும் நீங்க பார்த்தா அந்த குழந்தைகள் 3 பேருமே ரொம்ப வந்து அப்படியே மற்ற சாதனோட அப்பான்னு ஓடி போய் இது பண்ணி அதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை எல்லாமே கொஞ்சம் அப்படியே டிசிப்ளின்டாக தான் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நான் பெருமைப்பட்டிருக்கேன். பாட்டிலேயே விடணும்னு ஆசைப்பட்டாங்க. பாட்டணும்னு விடணும்னு இல்லை, அவங்க ஜீனிலேயே இருக்கு. நீ பெரிய படிப்பு படிச்சுட்டு நீ மருத்துவர் ஆகணும்னு சொன்னா கூட போயிருக்க மாட்டாங்க. அது வந்து இழுக்கப்படுகிறது. அந்த இரத்த அணுக்களில் உள்ளே இருக்கிற அந்த இசை என்ற விஷயம் அந்த குடும்பத்தை எல்லாரையுமே இழுத்துடுச்சு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஜீவா அவர்கள் வந்து தாய் மாமன் வேணும் அண்ணன், அக்கா மகளையே அவர் திருமணம் பண்ணி கொண்டார். அந்த குடும்பத்திலேயே நீங்க பாருங்களேன், எல்லாமே அப்படியே இந்த உள்ள உறவு. அந்த ஜீவா அவர்களின் தம்பிமார்கள் அவங்க எல்லாருமே, அந்த தம்பி குழந்தைகள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இசைக்குள்ளேயே தான் இருக்காங்க. அது வந்து எப்படி என்றால், கார்த்திக் ராஜாவுக்கு ஒரு வயது வந்தவுடனே திருமணம் பண்ண வேண்டும் என எண்ணம் பொழுது அவருக்கு பெண் பார்க்கும் பொழுது MK ராதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், பேர்பட்ட ஒரு நடிகர், அவருடைய பேத்தியை தான்
கார்த்திக் ராஜ் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்னைக்கு வந்து ஜீவா அவர்கள் விட்டு சென்ற இடத்தை பூர்த்தி செய்யும் அருமையான மருமகள் ராஜீவி. நாங்கள் ராஜின்னு கூப்பிடுவோம். எனக்கே ஆச்சரியம், என்ன இப்படி டக்குன்னு கண்ண முடி துறதுக்குள்ள மின்னல் போல போயிட்டாங்களே ஜீவா, எப்படி இந்த இனிமேலுக்கு இந்த குடும்பம் வந்து எப்படி நடத்தி கொண்டு. அப்போ அவள் புது மருமகள், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ பெரிய வீடு. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் கணவர் மியூசிக் டைரக்டர், யுவன் மியூசிக் டைரக்டர், மாமனார், அப்படி என்ன நிலக்குலைஞ்சி இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்கும்போது. ஆனால் ஒரு நல்ல மருமகள் என்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்த போல் அதை விடாமல் எல்லா விஷயங்களையும் அந்த பிள்ளை செஞ்சுட்டு வருது. உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டே 2 இருக்கும். ஒன்று வந்து இறைச்சி செய்வதற்கான சமையல் கூடம், ஒன்று மரக்கறிக்காய் செய்கிறதுக்கான சமையல் கூடம். அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது எல்லாம் ரொம்ப அது ஒரு வித்தியாசமாக அந்த அமைப்பே இந்த வீட்டை அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் இந்த பெண் வந்து அப்போ கூட சொல்லும் போது, நான் ஜீவா மரணத்தின் பொழுது நாங்கள் போயிருக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே எனக்கு தெரியாது. அத்தை இருந்தாங்க, சமையல் பண்ணுவாங்கன்னா. அப்புறம் அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு சமையல் அம்மா நான் அனுப்பிச்சி வச்சேன். அவங்க ரொம்ப வருஷம் இருந்தாங்க. ஏன்னா இந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லது கெட்டது என்றால் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகளோட எனக்கு. அப்புறம் பவதாவுக்கு திருமணம் ஜாதகத்தை நீங்கெல்லாம் பல இடங்கள் சுத்துறீங்க. எப்பவுமே ஜீவா வந்து ஒரு பெட்டி வச்சிருக்கோம், ஒரு சின்ன அழகான பெட்டி. அதில் எல்லாரோட ஜாதகமும் இருக்கும். அதை வச்சுட்டு என்ன செய்யும் தெரியுமா, அதை நாங்கள் வந்துட்டு அவளுக்கும் அந்த பருவம் வரும்பொழுது அவளுக்கு திருமணம் பண்ண வைக்க விடும் என்ன சொல்லும் போது, நல்ல இடமா பார்த்து குழந்தைய வந்து அவள் வந்து மனங்கோடாமல் இருக்கிற இடமா நம்ம பார்த்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து நாங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு நாங்கள் போய் பார்த்தோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க வேணாலும் அங்கே போய். அதே போல அவளுக்கு ஒரு அருமையான ஒரு கணவன் மதுரையில் இருந்து சபரி என்ற அந்த குடும்பம். ஜாதகம் பார்த்து இல்லை, ஜாதகம் பார்த்து தான் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பவதாக்கு திருமணம்னா அந்த வீட்டில் அதுவும் அந்த ஒரே பெண், 2 பையன், அப்புறம் பாப்பா பிறந்தது. அவளுக்கு திருமண நிகழ்வு வரப்போதுன்னொன்னே அது கூட வந்து ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இது பண்ண ரொம்ப அந்த ஷாப்பிங் போகிறது, அவளுக்கு அதை பண்ணணும். அப்புறம் இந்த நகையெல்லாம் வித்தியாசமாக அவளுக்கு வந்து எல்லாம் பண்ணது, புடவை எடுக்கிறது எல்லாமே. அப்படி இதெல்லாம் நடக்கும் பொழுது அவளுடைய நிச்சயதார்த்தம் பார்க் ஷெரட்டனில் நடந்தது. அவங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாருமே பாரதி ராஜா, அவங்க பாஸ்கர், அவங்களோட ஒய்ஃபு, எல்லாருமே நாங்கள் எல்லோரும் கலா, கங்கை அமரன் எல்லாம் ரொம்ப ஜாலியாக அந்த நாட்களை என்னால் மறக்க முடியல. அப்போ தான் வந்து இன்னொன்று ஒரு வெண்ணெய் போல ஒரு பாப்பா, அப்படி ஸ்லிம்மாக அப்படி கொண்டு யாரு இது புதுமுகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கமலஹாசன் அவருடைய பாப்பா ஸ்ருதி. அங்கதான் நாங்கள் முதல்ல அப்பதான் வெளியே வந்தோம். நடிக்கவும் இல்லை. அப்பதான் சார் இதுதான் கமல்ஹாசனுடைய பேர் கூட ரொம்ப தெரியாது. ரொம்ப பெண் அப்படி சொன்னாங்க. என்னது அது இப்படி வெண்ணெய் கட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அப்புறம் அவள் வந்து இப்போ நாங்கள் எல்லாரும் பேசினோம் அவகிட்ட. அவளும் அதை ஃபுல்லாக இருந்தா. அந்த மாதிரி எல்லாருமே ஆசீர்வாதம், அத்தனை ஆசீர்வாதங்களோடு அவளுடைய திருமணம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த வீட்டில் ஒவ்வொரு திருமண நிகழ்வு அப்பவும் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். எல்லாரும் வரணும், எல்லாரும் தங்கள் வீட்டு குழந்தைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு மதுரையிலிருந்து இங்கே வந்து சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு பெயர் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை இருக்கு. இந்த சினிமா இந்த அலையில வந்து அடிச்சு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் பாருங்களேன், ஜனாதிபதி பரிசு வாங்கியிருக்காங்கல்ல இவங்க 2 பேருமே. அதுல வந்து அந்த வீட்டு முதல் அறையில வந்து பவதாரணி வந்து அந்த ஜனாதிபதி வாங்கின அந்த சர்டிஃபிகேட் அதை நல்ல அழகாக ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க. அவன் புகைப்படம் ஜனாதிபதியிலிருந்து வாங்குற படமும் அந்த வீட்டில் மாட்டியிருப்பான். அதெல்லாம் ரொம்ப பெருமை. பொண்ணு அந்த பாட்டை தான் பாடிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமாம், அதாவது அந்த வெற்றிடம் அதை வந்து நிரப்பவே முடியாது. குடும்பத்தில் வந்து பழகிய எண்களுக்கே இப்படியெல்லாம் இருக்கும்போது அவள் கூட பிறந்த சகோதரர்களுக்கு சித்தப்பா, மாமா, அத்தை, அப்பா எல்லாருக்கும் அவங்களுடைய இறுதி நாட்கள் வரை அவளுடைய உருவம் அவங்கள் மனதை விட்டு போகாது.
போகாது. அந்த வெற்றிடம் வெற்றிடமாகவே இருக்கப்படும். பவதாவுக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து நல்ல வரன் வேண்டும்னு சொல்லிட்டு நிறைய கோயிலுக்கு நாங்கள் 2 பேரும் டிராவல் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்கள் வந்தன. ஆனால் அவளுக்கு மனசுக்கு பிடிக்கவே இல்லை, ஜீவா அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த ஃபைனலாக நாங்கள் போனது என்ன தெரியுமா, செங்கல்பட்டு அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கன்னி கோயில்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து அந்த மாத்தூர் அப்படின்றது கிராமத்தில் அங்கே போனால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு யாரோ சொன்ன உடனே நான் சொன்னேன், கேள்விப்பட்டு உடனே நானும் ஜீவா அவர்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அந்த இடத்துல வந்து மஞ்சள் கயிறு கட்டணும். அடுத்த வாரமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆன உடனே எனக்கு அவங்க ஜீவா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இங்கே நல்ல இடமா, எனக்கு பிடிச்சிருச்சு, அந்த குடும்பமே பிடிச்சி, மணமகனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சொன்னேன், எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம போய் கேட்டோம், கடைசியில் இங்கே செங்கல்பட்டில் இருக்க கோயிலுக்கு இங்கே பக்கத்தில் போனோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு ரொம்ப இனிமையான குரல். அப்போல்லாம் லேண்ட்லைனு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். யாருமே அந்த எல்லாருக்கும் தெரியும், அந்த 10 to 10 பேசும் பொழுது யாருமே எங்கள் டிஸ்டர்ப் பண்ண விடுங்க, ஃபோனை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ண உடனே ஜெயந்தின்னு அப்படியே அழகாக கூப்பிடுவாங்க. சொன்னோட நான் சொல்லுவேன், நான் உங்களை ஜீவான்னு கூப்பிட மாட்டேன், தேன்மொழி, நீங்கள் தேன்மொழியாள். வந்து அண்ணன் வந்து நல்ல இனிமையான குரல் வேணும்னு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காரு, வீட்டில் பக்கத்துலேயே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்களே பாடலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, நீ தான் சொல்லணும் என் குரலை பற்றி, அப்படி உங்கள் அண்ணனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இனிமையான குரல். அந்த வீட்டில் எல்லாருக்குமே இப்போ கூட பவதாரணி குரலை யாருமே அவ்வளோ ஈஸியாக அவளோட மிமிக்ரி என்ன சொல்வீங்க அதே போல் பாட முடியாது அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு சிலருக்கு பானுமதி அம்மா, ஈஸ்வரலட்சுமி அம்மா, அப்புறம் அது மாதிரி பவதாரணி குரல் யாருமே இது ஈஸியாக பாடிட முடியாது. அந்த மாதிரி அந்த குரல் அமைப்பு ஜீவா அவர்களுக்கும் ரொம்ப இனிமையான குரல். அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ரொம்ப டிசிப்ளின். அம்மா கிட்டேயே எப்படி நான் பவதாரணி அவங்க அம்மாவில் இந்த கிளியெல்லாம் அந்த தோளில் உட்காந்து பாருங்க, அந்த மாதிரி தான் பவதா வந்து அவங்க அம்மா கிட்டேயே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே இருக்கும் எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க. அதே போல் திருமணம் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, ஜீவா அவர்கள் கேட்டாங்க,